வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு மீன் பிடிக்கிறவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போய் மீன் பிடிக்க போனார். நல்லா ஒரு பெரிய வலையை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட காத்திருந்து கடைசியில் பார்த்தா திடீர்னு அந்த வலை வெயிட் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்த்தா அந்த வலையை தூக்குறதுக்கே கஷ்டமாக இருந்த மாதிரி இவருக்கு ஃபீல் ஆச்சு. சரி, நிறைய மீன் மாட்டியிருக்கு போல அப்படின்னு அந்த வலையை தூக்கி பார்த்தா அந்த வலைக்குள்ளே ஒரே ஒரு குட்டி மீன் தான் மாட்டியிருக்கு. இவர் அவசரப்பட்டு எடுத்துட்டார். சரி, ஒன்றாச்சும் மாட்டுச்சேன்னு சொல்லி அந்த மீனை அந்த வலையை டோட்டலாக தண்ணியிலேருந்து தூக்கும்போது அந்த மீன் இந்த மீன் பிடிக்கிறவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருப்பா மீன் பிடிக்கிறவர், என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சி கேட்குறேன், தண்ணி இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது, நான் இறந்துருவேன்னு சொல்லுது. இவர் தான் மீன் பிடிக்கிறவராச்சு, அவர் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வேலையை தொடங்கலான்னு நினைக்கிறார். மறுபடியும் அந்த மீன் சொல்லுது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்னை விட்டேங்கன்னா அப்படின்னு சொல்லுது. இவரும் சரி என்ன ஹெல்ப் தான் பண்ணுது கேட்போன்னு கேட்டால், என்ன இப்போ நீங்கள் விட்டேங்கன்னா நான் நாளைக்கு நீங்கள் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்துடுறேன், அப்போ நாளைக்கு உங்களுக்கு நிறைய மீன் கிடைக்கும். என்னை நீங்கள் இப்போ மட்டும் விட்டுட்டேங்கன்னா, ஒரு குட்டி மீனான என்னை நீங்கள் இப்போ விட்டுட்டேங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நிறைய பெரிய மீனே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆசை காட்டுறேன். உடனே இந்த மீன் பிடிக்கிறவரும் சரி விட்டு பார்ப்போம், நாளைக்கு நிறைய மீன் கிடைக்குதுன்னா ஓகே தானே, ஒரு நாள் மீன் இல்லாமல் சம்பாதிக்காமல் இருந்தால் என்னன்னு சொல்லி அந்த குட்டி மீனை விட்டுருவார். அந்த குட்டி மீன் என்ன பண்ணணும்னா நேராக அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தப்பி ஓடி, இங்கே பாருங்கப்பா, நாளையிலேருந்து அந்த ஏரியா பக்கம் போவான்னா நமக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பு இருக்குது, யாரும் அங்கே போகாதீங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணி விட்டுரும். மீன் பிடிக்கிறவரும் அடுத்த நாள் வருவார். அந்த ஏரியாவில் நின்று பார்த்தா ஒரு மீனுமே இருக்குது. கிடச்ச ஒரு மீனும் இப்போ கிடைக்காம போயிடுச்சு. அந்த மீனை அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இன்னொரு இடத்துல சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் போக போக நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன்ஸில் நம்ம மாட்டும்போது அதிலிருந்து எப்படி சுமூகமாக தப்பிக்கிறதுன்னு நம்ம யோசித்து சிந்தித்து செயல்படணும். இன்னொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.